எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மஞ்சள் கரிசலாங்கண்ணி செடிங்க. இது எல்லாமே வந்து நம்ம கவரில் பதியம் போட்டு வச்சுருக்கோம். இந்த இந்த கரிசலாங்கண்ணி செடி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம விற்பனைக்கு கொடுத்துட்ருக்கோங்க. பாருங்கள், இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி செடி 45 ரூபா அப்படின்னு கொடுத்துட்ருக்குறோம். இதை நீங்கள் ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்கு பயன்படுத்திக்கலாம் தாராளமாக. முடி வந்து நல்லா கருமையாக வளர்கிறதுக்கு இது உறுதுணையாக இருக்கும். இதனுடைய பூக்கள் காண்பிக்கிறேன் பாருங்கள். இதுதாங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி, அதனுடைய பூ. யாருக்காவது இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்ததா இங்கே பாருங்கள், இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி செடி நமக்கு நல்லா ஈரப்பதமாக இருக்கிற இடத்துல தாங்க நல்லா வளரும். பொதுவாகவே கரிசலாங்கண்ணி செடி மஞ்சள் ஆகட்டும் வெள்ளையாகட்டும் கொஞ்சம் ஈரப்பதமான இடத்துல நல்லா வளரும். ஆனால் இந்த வெள்ளைக்கு வந்து கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாகவே தேவைப்படும். எந்த அளவுக்கு நமக்கு ஈரப்பதம் இருக்குதோ அந்தளவுக்கு அதிகமாக வளரும். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி 35 ரூபான்னு கொடுத்துட்ருக்குறோம் ஒரு செடி. ஒரே ஒரு செடி வைங்க, உங்களுக்கு நிறையா படர்ந்துடும். இந்த மஞ்சளுக்கும் வெள்ளைக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவிலிருந்து விதை விழுந்தால் நமக்கு முளைக்காதுங்க. ஆனால் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பூக்களில் இருக்கக்கூடிய அது வந்து விதையாக மாறி இங்கே காண்பிக்கிறேன் பாருங்கள். இதுதாங்க அதனுடைய விதை. சின்னதாக இருக்குது பார்த்திங்களா, இதுதாங்க அதனுடைய விதை. இந்த விதை விழுந்து நமக்கு நிறைய செடி வந்து புதுசாக முளைக்கும். மஞ்சள் வந்து படர்ந்து போகும், நம்ம ஈஸியாக கட்டிங்ஸ் போட்டுக்கலாம். வெள்ளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து விதை விழுந்து முளைக்கிறது தாங்க நல்லா ஆரோக்கியமாக வரும். இந்த கரிசலாங்கண்ணி செடியை தவிர்த்து மற்ற நிறையா மூலிகை செடிகள் நம்மக்கிட்ட இருக்குதுங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன செடி வேணுமோ கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கரிசலாங்கண்ணி செடி 2 வகையும் நம்மக்கிட்ட இருக்குது, நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நன்றி.